வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வந்தது. இன்றைக்கி என்ன நாள் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 14ஆம் தேதி. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வாரம் வெத்தலை தீபம் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா. நம்ம வாரமே போட்டுருக்கோம். சமயத்தில் வீடியோவாக எடுத்து என்னால் போட முடியறதில்ல. இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டுருக்கேன். அமாவாசை அப்படிங்கிறனால வாசல் மட்டும் தெளிச்சாச்சு, கோலம் போடலை. ஏன்னா சாஸ்திரிகள் இனிமேல் தான் நம்ம மாற்றுக்கு வருவா தர்ப்பணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அவர் தர்ப்பணம்லாம் பண்ணிவிட்டு போன பிறகு தான் நான் வாசலும் தெளித்ததில் கோலம் போட்டுட்டு விளக்கும் ஆற்றுல ஏற்றணும். தர்ப்பணம் ஆயிடுத்து அப்படின்னாக்கா நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். சில பேர் அன்றைக்கி அமாவாசைனால கோலம் போடாமலும் இருப்பா. ஆற்று வழக்கமா பாபா ஆற்று வழக்கம்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்றைக்கி முன்னோர்கள் தினம்ங்கிறதுனால அவரோட முன்னோருக்கான நாட்களை நம்ம கடைப்பிடிக்கணும். அதாவது வாசலில் கோலம் போடக்கூடாது, காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. அன்றைக்கி தான் அன்னதானம் பண்ணுறது சிறந்தது. ஸோ அமாவாசை அப்படிங்கிறதுனால முன்னோர்களுக்கான நாளுங்கிறதுனால முன்னோர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சாதம் எல்லாமே அன்னம், பாயசமோ, உளுந்த வடையோ ஏதோ ஒன்று பண்ணி ஆகாரம் செஞ்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காவுக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அம்மா அப்பா இல்லாதவா எல்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் கோமாதெல்லாம் வாசலில் வந்ததுன்னா அகத்திக்கீரெலாம் கொடுத்தோன்னா தொடர்ந்து நம்ம மாத்தில் சாபங்கள்லாம் இருக்காது. முன்னோர்களை நம்ம நல்லபடியாக திருப்திப்படுத்தணும். அவளுக்கு செய்ய வேண்டியது அமாவாசை நாட்களில் அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா எள்ளும் தண்ணியும் கண்டிப்பாக எரிச்சு தான் ஆகணும். அதனால் முன்னோர்களுக்கானது வேலைகள் கடமைகள்லாம் நம்ம கண்டிப்பாக கட்டாயமாக செய்யணும். காலம்பரை காஃபி போட்டுருக்கேன். சுவாமிக்கு ஃபஸ்ட்டு பசும்பால் தான் நம்ம மாட்டில் வருது. பால் எடுத்து வச்சாச்சு நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். பசும்பால் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தான் நான் காஃபி குடிக்கணும். ஜஸ்ட்டு காஃபி பால் சூடாக இருக்கணும், அதனால் காஃபி போட்டுருக்கேன். நீங்களும் நம்ம அதுக்கு காஃபி குடிக்க வாங்குவோம். நம்ம ஆற்று பக்கத்துலேயே பால் பசும்பால்லாம் கிடைக்கிறது. அதனால் காலம்பரை எப்போவுமே நான் பால் காய்ச்சினோடனே இந்த வெள்ளை கிண்ணத்தில் பசும்பால் எடுத்து வச்சுருவேன். தினமே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுறது. நம்ம எப்படி சாப்பிட்றோம், நமக்கு எப்படி பசிக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான் கடவுளுக்குமே வயிறு இருக்குது. அதனால் நான் தினமே அந்த பசும்பால் அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுன்றது, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுறது. அந்த மாதிரி நம்மளால் என்னெல்லாம் முடியுறதோ எல்லாமே செஞ்சிடணும். நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம டைம் ஒதுக்கிக்கிறது தான். நமக்கு நேரம் இல்லைங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால சாதம் எல்லாம் ஒரு பக்கம் ஆயின்ட்டுருக்கு. வெண்டைக்காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல், ரசம், ஒரு அரைச்சி விட்ட பாயசம், இதெல்லாம் தான் நம்ம மாட்டில் இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு. சாதம் ஆயின்ட்டுருக்கு. எல்லாம் ஆயத்துனா நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு காக்காக்கெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். ஆற்று ஜன்னல்லே சூரிய பகவானோட வெளிச்சம் இங்கே வரைக்கும் வரும். மேலே பார்த்திங்கன்னா நான் அன்னப்பூர்ணி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே அன்னம்லாம் சுவாமிக்கு காமிச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தான் நான் சாப்பிடுவேன். அதே பழகிடுது. ஆமே நல்லா வெளிச்சமாக இருக்கும். இப்போ வெத்தலை தீபம் போட பார்க்கலாமா. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம கட்டை கோலம் போடுவோம். நட்சத்திர கோலம் சொல்லுவாலும் அது உங்கள்கிட்ட முடிஞ்சால் கோலம் போட்டு காவி பொடி இருந்ததுன்னா கட்டாயமாக அந்த காவி ஊற்றுடுங்க. காவி போடுறதுங்கிறதுனால நம்ம ஆற்றுல உள்ள கந்திருஷ்டிகள், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போய் நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆற்றுல உண்டாகும். மோஸ்ட்லி நான் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா இந்த நட்சத்திர கோலம் தான் நான் போடுவேன். ஏன்னா கார்த்திகை பெண்கள், கார்த்திகை நட்சத்திரம், ரொம்ப முருகனுக்கு உகந்த நாட்கள், அந்த மாதிரி நாட்கள்னால் நான் இந்த கோலம் தான் போடுவேன். இந்த மாதிரி பலகையெல்லாம் நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு கோலம் போட்டுக்கோங்க. கோலம்லாம் போட்டுட்டேன். வெத்தலை எல்லாம் அலம்பிண்டு சந்தன குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டுலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் எதுவுமே ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டாம். இப்போ செவ்வாய்க்கிழமை காலம்புற அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை காத்தால் எழுந்துண்டு பெருக்கி தள்ளி ஆற்றெல்லாம் தொடச்சுண்டு சுவாமிகிட்ட ஏற்படுத்தி வச்சுட்டா ஓகே, சரியா. அதுக்கு முன்னாடி முதல் நாளே இந்த மாதிரி வெத்தலை தீபம் எடுத்துருக்காங்க ரெடி பண்ணி வைக்கிறதுங்கிறது அன்னெசரின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த டைமில் எல்லாம் செஞ்சால் நல்லது. நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் சீக்கிரம் தேடும். குழந்தைகள் வச்சுருக்கோம், இல்லை நான் வயசானவா, நான் டக்குன்னு காலம்பரையிலேருந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னாக்கா அவளுக்கு கணக்குகள் கிடையாது. அவளுக்கு முடிஞ்ச போது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். முதல் நாளே ப்ரீ பிளான் சொல்லுவாளோன்னு வாசல்லாம் தெளித்து, அதாவது சுவாமிகிட்ட பெருக்கி தள்ளி தொடச்சி கோலம் போட்டு பலகையில் கோலம் போடுறது, வெத்தலை தீபத்துக்கு வெத்தலையெல்லாம் தொடச்சி அலம்பிண்டு சந்தனகுமம் வச்சுட்டு அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதுக்குமே சந்தனகுமம் வச்சுட்டு திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு 6 to 7, மதியானம் 1 to 2, நைட் 8 to 9 அந்த நேரத்தில் நம்ம விளக்கு மட்டும் எத்தனை மாதிரியும் வச்சுக்கலாம். அவள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நேரத்தில்
பெருக்கி தள்ளி தொடச்சி குளிச்சுட்டு வந்து செய்கிறதுங்கிறது யாருக்குமே கிடைக்காத அதிதீன பலன்கள் கிடைக்கக்கூடும். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த பலகாக கோலம் போட்டேன் இல்லையா, கோலம் போட்டாச்சு. ஒரு பித்தளை தாம்பால் எடுத்துட்டேன். அதில் 6 வெத்தலை எடுத்துட்டுருக்கேன். 6 வெத்தலையும் நல்லா வந்து மேலே வந்து காம்பு கீழே நுனி ரெண்டையும் வந்து பிச்சு எடுத்துடணும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த காம்பு கீழே நுனி எல்லாம் பிச்சுண்டு 6 வெத்தலைக்கும் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. சில பேர் வந்து மயில் தோகை போல் அழகாக வட்டமாக வச்சு அதில் அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுறவாலும் இருக்கா, இல்லைனா நேராக வரிசை பண்ணி அதில் அகல் விளக்கு வச்சு ஏற்றுறவாலும் இருக்கா. அவளுடைய சௌகரியங்கள், அது எப்படி வேணாலும் ஏற்றலாம். நம்மளோடது வந்து என்ன பார்த்திங்கன்னா 6 வெத்தலை அது மேலே 6 அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும், அவ்வளோதான். அது எப்படி வேணாலும் உங்களோட சௌகரியங்கள். ஒன்றா இந்த மாதிரி இல்லை அந்த மெத்தட் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 6 வெத்தலை வச்சு அதில் ஒரு அகல் விளக்கு 6 வச்சு ஏற்றலாம், இல்லைன்னா நடுவில் மட்டும் அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றலாம். நான் அன்றைக்கி சாதா எண்ணெய் விட்டு தான் தீபம் எண்ணெய் விட்டு தான் ஏற்ற போகிறேன். அவா சௌகரியங்கள். உங்களுக்கு மனசில் என்ன விருப்பமோ என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ கட்டாயமாக, அது நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் கடவுள் கட்டாயமாக நீங்கள் சொல்கிற வேண்டுதல் வந்து செவி கொடுப்பார், செவி சாய்ப்பார். உங்கள்கிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, நம்ம அப்பர் முருகன்கிட்ட கேளுங்க. வேறு யார்கிட்டையும் போய் நீங்கள் கேட்கணும், கையேந்தணும் அப்படிங்கிற இது கிடையாது. முருகன்கிட்ட கேளுங்க, மனமுருகி கேளுங்க. மனமுருகி உங்கள் வேண்டுதலை வந்து மனசார எப்படி நீங்கள் உங்களால் எப்படி அவருக்கு இருந்து அவ்வளோ விரதம் இருந்தோ, எப்படி உங்களால் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்ற முடியுமோ, உங்களால் உங்கள் உடம்பு சௌரியத்தை பார்த்துக்கோங்க. எப்படி நம்மளால் இருக்க முடியுமோ அது கட்டாயமாக அந்த மாதிரி இருங்க. அகல் விளக்கெல்லாம் அலம்பிட்டேன் முதல் நாளே. எல்லாத்துக்குமே சந்தர்ப்பமாக வச்சுட்டுருக்கேன். கரெக்டாக மணி 6:30 ஆயிடுது. 6:30 மணி 6:45 வெத்தலை தீபம் போட்டுன்றது. ஆற்றுல வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வேல் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. பால் அபிஷேகமோ மஞ்சள் அபிஷேகம் உங்களால் என்ன முடிகிறதோ, பசும்பால் காய்ச்சாத பால் இருக்கா இல்லையா, அதில் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்கோ. இதே உலகத்தில் இப்போ எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் எல்லோரும் செவ்வாய்க்கிழமை ஆச்சு, சஷ்டி நாட்கள், வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, அதுக்கப்புறம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து தவறாமல் எல்லோரும் ஆற்றுலேயும் வெற்றிலை தீபம் போடுறா, கோவிலையும் போய் வெற்றிலை தீபம் போடுறதுனால என்ன நல்லது கெட்டது நடக்கிறதுங்கிறது ஆனால் தெரியாது. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் இல்லையா. வெற்றிலை தீபம் போடுறதுனால நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு தொடர்ந்து எல்லா மக்களும் நம்புகிறா. இப்போ பார்த்திங்கன்னா நடக்கிறது நம்பி நம்ம எல்லாமே செயல்பட்டோம்னா எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கட்டாயம் நடக்கும். இப்போ வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், சொத்து தகராறு அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக வார நாட்கள் இத்தனை வாரங்கள் நீங்கள் போடணுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தொடர்ச்சியாக லேடிஸ் அப்படின்னாக்கா உங்களோட மாதவிடாய் நாட்கள் வருது இல்லையா, அந்த நாட்கள் தவிர்த்து மற்ற எல்லா செவ்வாய்க்கிழமையும் நம்ம சுவாமி தினமும் நம்ம கும்பிட்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அவரோட தவறான நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளையும் வருது. அது காலம்பரை 6 to 7 வருது, மத்தியானம் 1 to 2, நைட்டு பார்த்திங்கன்னா 8 to 9. நான் இந்த 3 நேரத்தில் வந்து காலம்பரை நேரத்தில் வந்து எல்லாருமே ஆற்றுல இருப்பா. அதுக்கு முன்னாடி சாப்பிடவும் மாட்டோம் அந்த நேரத்தில் நம்ம வந்து சுவாமியை வந்து தொழுதுட்டு உடனே வெற்றிலை தீபம் போடுறதுங்கிறது ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கட்டாயமாக சொல்லுவேன். இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு மனசார நீங்கள் எது வேண்டினாலும் கட்டாயம் அது நடக்கும். அது உங்களோட நம்பிக்கை மட்டும்தான். போட்டுட்டே வாங்கோ. முருகனுக்கு உண்டான வாகனங்கள், அதாவது மயில், வேல்மாறல், இல்லை அவருடைய பாடல்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு அசரீரி கண்டிப்பாக ஒழிக்கும். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையாவே நடந்திருக்கு. நான் தொடர்ச்சியாக போட்டுன்னு தான் இருக்கேன். நீ எனக்கு வந்து என்னது காமிச்ச, என்ன நல்ல விஷயங்கள் நீ எனக்கு செஞ்ச அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் நினச்சிட்டு ஒரு நாள் உட்காந்துருந்தேன். அப்போ கரெக்டாக வந்து என் ஆற்று பக்கத்தில் வந்து நிறையவே மயில் இருக்குது. நிறையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அமைதியான இடத்துல வந்து மயில் வந்து போகும், பார்த்துருக்கேன். ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை சாயந்தர வேளையில் ஒரு 4 மணி போல் இருக்கும். அது வந்து மயில் வந்து நடந்துகிட்டே போகிறது. நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சத்தத்தில் வந்து நடந்து என்னை பார்த்துட்டே போகிற மாதிரி இருந்தது. போயிட்டு அடுத்து வந்து அது எங்கே போனதுன்னு தெரியல, நானும் கவனிக்கலை. அந்த மாதிரி தான் ஒரு நம்பிக்கை தான். நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்மளை சுற்றியும் நடக்கும். ஆனால் வந்து நமக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துருப்போம்.
ஏன்னா சாப்பாடு மட்டும்தான் போருங்கிற அளவுக்கு வந்து நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு மட்டும்தான் போருங்கிற வார்த்தையும் நம்ம சொல்லுவோம். மற்ற எது நமக்கு கிடைச்சாலும் வந்து போரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே மாட்டோம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமாக ஒரு பொருள் சேர்த்து வச்சுக்கிறது, அளவுக்கு அதிகமாக பணம் ஆசைப்படுறது, அதெல்லாமே வந்து ஒரு பேராசை தான் இல்லையா? அதனால் வந்து நமக்கு தேவையும் கிடைச்சிரும். ஆனால் அதை நம்ம நம்ப மாட்டோம். அதுதான் ஒன்றும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். வெற்றிலை தீபம் போடுங்கோ. மனசார நல்ல விஷயத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட வந்து இதை பயன்படுத்திக்க கூடாது. நல்ல விஷயத்துக்கு, நல்ல செயலுக்கு வீடு கிடைக்கணும், வீடு வாங்க போகிறேன், ஒரு சொத்து தகராறு இருக்குது, பூர்வீக சொத்தில் வந்து எனக்கு தகராறு இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு வேலை விஷயம், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், அது மாதிரி குழந்த பாக்கியம் கிடைக்க, எல்லாத்துக்குமே ஆற்றுல வந்து எப்பவுமே தொடர்ந்து சண்டை சச்சரவு நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆற்றுல இல்லை அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டே இல்லை அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக வெற்றிலை தீபம் போட்டுட்டே வாங்கும். நான் தொடர்ச்சியாக தான் போட்டுருக்கேன். இடையில சமயத்தில் வந்து என்னாலையும் போட முடியாத நேரங்களும் வரும். அப்போ வந்து எனக்கு கடவுளை எனக்கு காட்டுவார், நீ இந்த வாரம் போடலையே, நான் மறந்துட்டியே அப்படிங்கிறத வந்து எனக்கு அசரறி அது ஒழிக்கும். இல்லை முருகனே என் கனவில் வந்துடுவார். வந்து அவருக்கு ஒரு தடவை எனக்கு முருகன் கனவில் வந்தார். வந்து அபிஷேகம் ஆகிற மாதிரி எனக்கு கனவு. எனக்கு கண் கலங்கிருக்கு, ஆனந்த கண்ணீர் சொல்லுவாளுமோ அந்த மாதிரி ஒரு இது. நான் வந்து சுவாமிமலை போயிட்டு வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி கண் கலங்கிறது, முருகனை கண்டாலே எனக்கு கண் கலங்கிறது. என்னோட தான் இருக்கார், என் கூட தான் இருந்து அவர் என்னை வழி நடத்துகிறார், அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். எனக்கு வேணுங்கிறத வந்து எந்த நேரத்துக்கு அவர் செய்யணுங்கிறது அவருக்கு கட்டாயம் தெரியும். உடனே இப்போ நீ வேண்டியதுன்னா உடனே அது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒன்று. முருகனுக்கு தெரியும் அது வந்து எந்த நேரத்தில் எப்போ நம்ம அவளுக்கு செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் முருகனுக்கு தெரியும். காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் செய்வார். அதுதான், அது எந்த நேரம் காலம் தெரியாமல் அவர் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும், கடவுள் இல்லையா? அதனால் எது எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு கட்டாயம் தெரியும். ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் செயல்படணும். வெற்றிலை தீபம் வந்து ஏற்றின்னு இருக்கேன். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆறுது. உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து நான் செஞ்சுட்டுருக்கேன். வெற்றிலை தீபம் போட்டுட்டு அவருக்கு உண்டான பாடல் துதிகள்லாம் இருக்கு இல்லையா, கந்த சஷ்டி பாடுறது, வேல்மாறல், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் படிங்க. அந்த நேரத்தில் நல்லபடியாக 6 to 7 நேரத்தில் வெற்றிலை தீபம் நான் போட்டுட்டேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. சுவாமிகிட்டையும் அழகாக வந்து விளக்கு ஏற்றிட்டேன். ஆற்று பக்கத்துலேயே அரளி புஷ்பம் இருக்குது. அரளிப்பூ கிடச்சுன்னா கண்டிப்பாக கட்டாயமாக போடுங்க சுவாமிக்கு. தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருப்போம். அது ஃபஸ்ட்டு யோசிங்கோ. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருப்போம். தொடர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் மெதுவாக நடக்கும். எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ச்சியாக போட்டுட்டே வாங்கோ. கண்டிப்பாக போட்டுன்னு வாங்க. உங்களுக்கு உண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும். நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவா அப்படின்னாக்கா காலம்பரை என்னால் ஏற்ற முடியல, மத்தியானம் ஏற்ற முடியலன்னா நைட்டு கட்டாயம் செய்யுங்க. 8 to 9 செய்யுங்கோ. உங்களுக்கு எப்போ முடியுதோ அதை செய்யுங்கோ. 6 வெத்தலை நல்லா அலம்பிண்டு சந்தனகம் வச்சுருந்து அகல் விளக்கில் வந்து எண்ணெய் விட்டுமே நீங்கள் தீபம் ஏற்றலாம், அல்லது நெய் தீபம் ஏற்றலாம். 6 அகல் விளக்கு வச்சு ஏற்றுறவாலும் ஏற்றலாம். இல்லைனா ஒரு தீபம் மட்டும் இந்த வெத்தலையை சுற்றி ஒரு தீபம் ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் விட்டு அதுலேயும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். உங்களோட சௌகரியம்தான். அழகாக வேல் இருக்குது ஆற்றுல அப்படின்னாக்கா அதுக்கும் அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி பால் அபிஷேகம், மஞ்சள்லாம் விட்டு மஞ்சள் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், பசும்பால்லாம் கிடச்சுன்னா இன்னும் வாசனை பொருட்கள் அதெல்லாம் வச்சு நீங்கள் அபிஷேகம் கூட பண்ணலாம். இன்னுமே உங்களுக்கே உண்டான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு வர தீய சக்திகள் கெட்டது எல்லாமே கண்டிப்பாக கடவுள் வந்து அதெல்லாமே வந்து அவர்கிட்ட எடுத்துட்டு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட தருவார். அதெல்லாம் வச்சு வெத்தலை, பாக்கு, செவ்வாழை எடுத்துட்டேன், பசும்பால், சக்கரை பொங்கல், அவருக்கு உண்டான அந்த திணையில் செய்வாள் இல்லையா, திணை மாவு விளக்கு, இல்லை பாயசம், ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ. இல்லைன்னா அன்னம் வச்சுட்டேன் காலம்பரி அப்படின்னாக்கா அன்னம்,
என்ன உங்களால் முடியுறதோ ஏதாவது ஒன்று வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும். சுவாமிக்கு வந்து தினமுமே பட்டினி போடாதிக்கு விளக்கேற்றிட்டு ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ ஒரு வாழைப்பழமோ செவ்வாழையோ. நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, முருகனை கும்பிடும்போது ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா, இவ்வளோ நாள் நான் நன்றாக தானே நான் இருந்தேன், இப்போ முருகனை கும்பிட ஆரம்பிக்கும் போது சோதனை நிறைய வருது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறா. இதுக்கு உதாரணம் பாருங்க, பரீட்சை எழுதுகின்ற மாணவர் மட்டும்தான் தேர்வில் வெற்றி கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தங்கத்தை உருக்கினா மட்டும்தான் அணிகலன்களாக மாறும். அதே மாதிரி தான் துன்பத்தை கண்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஒரு பெரிய வெற்றியை வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா அந்த வெற்றி பெறுவதற்கான தகுதி முதல்ல உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத முருகன் சோதிக்கணும் இல்லையா? நமக்கு துன்பங்கள் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து தெய்வத்தை நினைக்கிறோம், இல்லைன்னா வந்து நினைக்கிறதே கிடையாது. சுவாமியை நினைக்கிறது கிடையாது. நம்ம நல்லா இருக்கோமா, நம்மளை வந்து நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதா, போட்டுக்க துணிமணிகள் கிடைக்கிறதா, ட்ரெஸ் இருக்கா, வீடு இருக்கா, அப்படி தான் நினைக்கிறோம். சுற்றி வந்து யாராவது கஷ்டப்பட்டு சாப்பாடு மட்டும் கேட்டால் மட்டும் தயவு செய்து அன்னத்தை போடுங்க. சாதம் உங்கள்கிட்ட இருக்கிறது போக தான் மீதி போட சொல்கிறேன். அத்தனையும் கொண்டு போய் போடுங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் சாப்பிட்டது போக மீதி கொட்டாமல் யாராவது வந்து அன்னம் கேட்டு வந்தால் நிச்சயமாக அவளுக்கு உதவி செய்யுங்கோ. சுவாமியை எல்லா நேரத்துலையும் வழிபடுங்கோ. எல்லா விஷயங்கள், எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த உங்கள் ஜென்ரேஷன் பின் சன்னதிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து நன்மைகள் தருவார். உங்களுக்கு மட்டும் இல்லாதக்கு எல்லாரும் உங்கள் குடும்பமே வாழடி வாழையாக எல்லாருக்குமே தொடர்ந்து நன்மை அவர் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் இருக்கார்ல, நம்மளை விட என்ன அவருக்கு பெரிய அவ்வளோ துன்பங்கள் வந்திருந்த போது அவர் திருவண்ணாமலையில் போய் உச்சியில் போய் நின்று கீழே விழுற சமயத்தில் தெரியாதனமாக முருகா அப்படின்னு கத்தினார். முருகன் வந்து அவரை பூச்செண்டு தாங்கிறது போல் வந்து தாங்கிண்டு நீ வந்து உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்கிறார். வாழ்ந்து அழகாக திருப்புகழ் படிக்கணும் எனக்காக அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ முருகா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறார். வேல் எடுத்துட்டு அவர் நாக்கில் வந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து தடவுறார். அத்தனை திருப்புகளும் அவர் பாடுறார். என்னோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சுவாமிக்கு தீபம் ஏற்றுறேன்னா ஒரு ஒளிவு கிடைக்கிறதா, ஒரு பிரகாசமாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். சுவாமிக்கு பூவெல்லாம் வைக்கிறது, நெய்வேத்தியம் பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கு அந்த நேரத்தில் அந்த நாட்களில் என்னென்ன நல்லது கிடைக்கணும், என்ன கெடுதல் நடக்கணும், அது வந்து கட்டாயம் நடந்து தான் ஆகும். அது எதையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் முன் ஜென்மத்தில் என்ன பாவங்கள் புண்ணியங்கள் செஞ்சேன் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு எல்லா விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். ஒரு சில இது வந்து குறையும், அவ்வளோதான். போய் சுவாமிகிட்ட போயிட்டு எனக்கு இன்னைக்கு இது நடக்கணும், நாளைக்கு இது நடக்கணும்னு சொல்லி நான் சுவாமிகிட்ட போய் வெற்றில தீபம் ஏற்றிண்டே வாங்கோ, அவ்வளோதான். நல்லபடியாக எல்லாம் வேண்டி நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய இது நடக்கணும், அதனால